ஏமா ஓவியா, நீ டிஎம்கேக்கு சொம்பா இருக்கலாம், ஆனால் முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஸ்கிரிப்ட் வச்சு தான் படிக்கிறார் அப்படின்ற மாதிரி ஒரு குத்துனியே. அதற்கு நம்ம முதலமைச்சர் விஜயோடைய ரசிகர்களாக இருக்கட்டும் எல்லாரும் போட்டு ஓவியா போட்டு அந்த அடிச்சுட்டு இருக்காங்க. ஏமா ஓவியா, இது உனக்கு தேவையா அப்படின்ற மாதிரி வந்து நமக்கும் சொல்ல வேண்டியது இருந்துச்சு. ஸோ பிக் பாஸ் காமன் மேன் எபிசோடோடைய ரிவ்யூ அதை பற்றி நம்ம பேச போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஐஷு கிறிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் இருப்பாங்க, யூடியூப்பில் கூட வீடியோ போட்டுட்ருப்பாங்க. ஸோ அவங்க இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை பற்றி ஒரு உண்மையை வந்து உடச்சிருக்காங்க, உளறியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அது என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி தகுதியே இல்லாமல் சும்மா வந்து பார்த்தீங்கன்னா இப்படின்னு ஒருத்தன் பண்ணவனுக்கு தூக்கி பெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிறப்பயே இந்த நிகழ்ச்சி உண்மையிலேயே டேலண்ட்டாக பேசுகிறவங்களுக்கு இருக்கா, இல்லை நீங்கள் ஏற்கனவே செலக்ட் பண்ணி வச்சவங்களுக்கு தான் இந்த நிகழ்ச்சி அப்படியே ரூட்டு போட்டு பிக் பாஸ் உள்ளே விடுதா அப்படிங்கிறதையும் இன்றைக்கி நிகழ்ச்சி பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அதனால் அதை பற்றி நம்ம பேச போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ கண்டிப்பாக ஒரு லைக்கை போடுங்க, ஹைப்பி பண்ணி விட்ருங்க. சரியா? இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி கோர்ட் டாஸ்க் அப்படிங்கிறது உள்ளே வருதுங்க. அதுலேயும் முக்கியமாக ஆரிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். ஏன்னா அதில் தான் அவர் வெளியே வந்தார். அது வரைக்கும் வந்து சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருந்த மனுஷன் கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணி நசன்னு பேசிகிட்டு இருக்க மனுஷன் இவன் ஒருத்தர் இருக்காண்டா, இதை திருப்புறாண்டா கேம் அப்படின்ற மாதிரி ஆக்குனது வந்து கோர்ட் டாஸ்க் தான். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அது அவர் நினைவு கூர்ந்து ரொம்ப அற்புதமாக இருந்தது. சரி, கோர்ட் டாஸ்க்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு டாபிக் கொடுக்கப்படுது. அதாவது பிக் பாஸ் அமைதியாக இருந்தால் வெற்றி பெற முடியுமா, ஆக்ரோஷமாக இருந்தால் வெற்றி பெற முடியுமா, ஒயில்டு கார்டு கண்டஸ்டன்ஸ் உள்ளே வந்து ஜெயிக்கிறது நியாயமாக இருக்கா இல்லையா, இந்த மாதிரி சில டாபிக் வந்து கொடுக்கப்படுது. அதில் டீம்ஸ் வந்து பிரித்து யார் கரெக்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி கடைசி ரெட் ஸ்டாரு, க்ரீன் ஸ்டாரு, ஜட்ஜிக்கு ஒரு க்ரீன் ஸ்டார் அப்படின்ற மாதிரிலாம் கொடுக்கப்படுது. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு தடீஸ்வரன், அரவிந்த் இவங்க 2 பேரும் வந்து பேசுகிறாங்க அமைதியாக ஆக்ரோஷமா அப்படின்னு சொல்லிட்டு. இதில் இந்த கரிஸ்மா இருக்கா பாருங்கள், ப்ரொடக்ஷன் மேனேஜர், இவங்களை தான் எடுத்துருக்காங்களாம். அந்த பொண்ணு இந்த அரவிந்துங்கிறவனை பார்த்துக்கிட்டே இருக்குது. இந்த சைடு என்ன நடக்குதுங்கிறது தெரியல. அவங்க 2 சண்டை விடும், நீங்கள் பேசக்கூடாது, இவங்க பேச விடுங்கன்னு சொல்லிட்டு இந்த ஜட்ஜாக உட்காந்துருக்கவனுக்கு ஒரு வெங்காயமும் தெரில உங்களுக்கு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒர்ஸ்ட் இல்லையா, தீர்ப்பு சொல்லும் பொழுது அரவிந்த் நல்லா பண்ணியிருக்கேன்னு சொல்லிச்சு, அடுத்து தடீஸ்வரன் நல்லா பண்ணியிருக்கேன்னு சொல்லிச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் 2 பேருமே கேளம்ப பேசினாங்க. இவன் பப்புன்றான், இவன் பப்புன்றான். ஆனால் நம்ம கரிஷ்மா ஜட்ஜாக இருக்கிறப்ப வேறு லெவலில் செஞ்சுருக்கலாம். இங்கே ப்ரெஷரே கிடையாது, நீங்கள் அடித்து நொறுக்கிருக்கலாம் அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல நீங்கள் தவறுபட்டி முடிஞ்சு போச்சு. எனக்கு தெரிஞ்சு வாத திறமையில் அரவிந்த் கொஞ்சம் ஓகே, தடீஸ்வரன் சுத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்டே கிடையாது. எத்தனை பேர் அதை உணர்ந்தீங்க? அடுத்து பேபி அக்கா உள்ளே வந்தாங்க, ஒயில்டு காரை பற்றி பேச்சு கேட்குறாங்க. வேறு எதாவது எடுத்தாங்க, அடுத்து ஒயில்டு காரை மாற்றிட்டாங்க. ஷாமா உள்ளே வந்தாங்க. 2 பேருமே சூப்பருங்க. ஜட்ஜாவும் திவ்யா ரொம்ப அருமையாக பண்ணாங்க. ஓகேவா? ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவங்களுடைய. அவங்க தான் ஜட்ஜாக பண்ணாங்கன்னு வைங்களேன், கரெக்டாக வாதம் பிரதிவாதம் எடுத்து அதில் யாருக்கு நம்ம தீர்ப்பு கொடுக்கணும் அப்படின்றத ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து சொன்னாங்க. ஷியாமாவுக்கு வந்து சூப்பராக பண்ணாங்கன்னு சொன்னாங்க. கரெக்டாக இருக்குது. பேபி அக்காவும் சும்மா குறை சொல்ல முடியாது. ஒயில்டு கார்டை வந்து என்னென்ன பாயிண்ட் பேச முடியுமோ அதை வச்சு ஸ்ட்ரெஸ் பண்ணாங்க. பட் ஷாமா வந்து போட்டு நொறுக்கிட்டாங்க. ரொம்ப அற்புதமாக இருந்தது. எனக்கு நானாக இருந்தால் ஜட்ஜாக திவ்யாவை வந்து செலக்ட் பண்ணியிருப்பேன். கண்டஸ்டன்ஸாக யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஷாமா தான் பண்ணியிருப்பேன். ஆனால் இங்கே செலக்ட் ஆனது யார், அதுக்கு தான் வரேன். எப்படி வரேன், என்ன நடக்குது. அடுத்து மணிவண்ணன் மற்றும் வெங்கடேசன், இவங்க 2 பேருமே ஒழுங்காக பண்ணலைங்க. ஆனால் வெங்கடேசன் ஒரு இதில் லாக் பண்ணார். யாரை? ராஜுவை கூப்பிட்டு ராஜுவை லாக் பண்ண அந்த ஒரு வாதம் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக இருந்தது. அதுக்காக அட்லீஸ்ட் இவருக்காச்சும் நீங்கள் கொடுத்துருக்கலாங்கிற மாதிரி உங்களுக்கு தோணியிருக்கும். நான் அடுத்து வரேன், அதுக்கு வரேன், கடைசி யார் கொடுத்தாங்கன்ட்டு வரேன். மணிவண்ணன் சரியாக பேசலை, பொழுதுபோக்குக்காக வரேன்னு சொல்லிட்டு சும்மா அவர் எனக்கு தெரிஞ்சு பெருசாக பேசலை. பட் வெங்கடேசன் அந்த பாயிண்ட் வேலிடாக இருந்துச்சு. ராஜுவை மொக்க பண்ணது. முனியம்மா ஜட்ஜாக இருந்து ஓரளவுக்கு வந்து அவங்களுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துட்டாங்க, ஓரளவுக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு. அடுத்த கேஸ் பிரியங்கா. நான் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு பிரியங்கா சொல்லணும்னு எதிர்பார்க்குறேன். ஏன்னா பிரியங்கா அந்தளவுக்கு பண்ணலன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஆனால் ஒன்றுமே இல்லாத ஒரு கண்டென்ட்டு. டிவிக்குள்ளே போனால் தான் நம்ம ஒரு இதாக தெரிகிறோங்கிறது தான் மேட்ரு. தனிப்பட்ட முறையில் யாரும் போய் விவியில் போய் ஜெயிக்க முடியாதுங்கிறது மேட்ரு. அதை ஜேசன் வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்டான் ஈஸி அவனுக்கு ஜெயிக்கிறதுக்கு. இந்த சைடு பிரியங்கா தான் தோத்துட்டா கூட அந்த வேலிடான பாயிண்ட்டு எடுத்துகிட்டு போய் வேலிட் பண்ண பார்த்தாங்க பார்த்தீங்களா, அந்த வாத திறமையை நான் பாராட்டுறேன். இந்த ஜேசனு அவனே வாதாடல, 2 பாயிண்ட் தான் சொன்னான். பிரியங்கா தான் அவனுக்கு பாயிண்ட் அள்ளி கொடுத்தா, அந்த ஒரு பாயிண்ட்டை போட்டு லாக் பண்ணிட்டான், அவ்வளோதான் மேட்ரு. ஆனால்
பிரியங்கா அந்த பாயிண்ட்டை வச்சே அவ்வளோ தூரம் வாதாடினது ஒன்று இருக்குல்ல. இட்ஸ் ஈஸி கேக் ஒர்க் ஃபார் ஜேசன். ஆனால் ஜேசன் வந்து பெரிய இவன் மாதிரியும் நான் வந்து இது பண்ணிட்டேன் அது பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரியும் இப்படி பேசினாத மட்டும்தான் நீங்கள் ஷோ அவுட் எடுத்திருக்கீங்களா அப்படிங்கிறது தெரில. அவனை பெஸ்ட்டாக கொடுக்குறாங்க. அதை விட நிறைய பேர் நல்லா பண்ணாங்க, ஏன் அதை கொடுக்கல அப்படின்ற ஒரு கேள்வி இன்னைக்கு எபிசோட் பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே வந்திருக்கும். ஓகேவா? பிரியங்கா ஹேண்டில் இட் வெரி வெல், பட் ஷி லாஸ்ட். ஏன்னா பாயிண்ட்ஸ் இல்லை. ஜட்ஜாக அவனை உட்காந்து சம்யுக்தான்டா ஐயோயோ அப்பா கீழே உட்காந்து உருள்றான், இந்த சைடு ஜேசன் இந்த சைடு உட்காந்து உருள்றான், அந்த மாதிரிலாம் யாராவது பண்ணுவானா? அதுலேயே பெஸ்ட் கொடுக்க முடியாது ரெண்டு பேருக்குமே. இவங்க யோசிக்கணுங்க, ஜட்ஜாக இருக்கிறவங்க. ஆரிக்கே இத்தனை சீசன் விளாண்டுருக்காரு, வின் பண்ணியிருக்காரு. ராஜு விடுங்க, அவன் மிச்சர் பையன். இன்னொரு சைடு வந்து ஓவியா, அவங்களாம் கொஞ்சம் பார்க்கணும் ஸ்மார்ட்டாக. இது வந்து அந்த இடத்துல எனக்கு பெருசாக படவே இல்லை. ஆனால் ஒன்றே ஒன்று நான் ஒத்துக்கிறேன், சம்யுக்தாவை ஒழுங்காக பண்ணல சொல்லி கொடுத்தீங்க பார்த்தீங்கன்னா ரெட் ஸ்டார், அது வந்து நான் வரவேற்கிறேன். ஓகே, அடுத்து ரஞ்சித் ஹைட்டு கார்த்திக், இவங்களும் வந்து ஸ்கிரிப்டடு நான் ஸ்கிரிப்டடு. இதுலேயும் ஸ்கிரிப்டட் தான் ஜெயிக்க முடியாது. ஹைட் கார்த்திக் இருந்தாலும் நல்லா பண்ணார். ஓவியா உள்ளே கூப்பிட்டு வச்சு பண்ணார். அதே மாதிரி இந்த இதில் ஆரியை கூப்பிட்டு வச்சு பண்ணாங்க. எல்லோரும் கூப்பிட்டு வச்சுட்டாங்க. யார்? நம்ம ஜேசனும் பிரியங்கா. ஆரி ஒரு கேள்வி கேட்குறப்ப பிரியங்கா அதுக்கும் ஆரிக்கு டஃப் கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருந்தது. பிரியங்கா நிஜமாவே இஸ் வெரி டேலண்டட் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ பார்ப்போம், அது இனிமேல் அடுத்து தான் தெரியும். அடுத்து அபிநயா ஜட்ஜாக இருந்தப்போ அவங்களும் பெருசாக அந்த அளவுக்கு பண்ணல, பட் இட்ஸ் ஓகே தான், ஓகே மாதிரி தான் இருந்துச்சு. அடுத்து ஷோபாவும் அபிநயாவும் அழகு பற்றி பேசினப்ப அழகுன்னு டாபிக் கொடுத்துட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி அறிவுக்கு பேசிகிட்டு இருக்கு, ஏமா இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பெருசாக இதில் டார்வின் ஜட்ஜாகவும் பெருசாக வந்து பண்ணலை. ஓகே, ஆனால் இவங்க ஏதோ ஒன்று பண்ணாங்க அப்படிங்கிறதுனால ஜட்ஜாக வந்து பார்த்தீங்கன்னா சம்யுக்தா கொடுத்தது ஓகே தான், நான் அதை வந்து ஒத்துக்கிறேன். ஓகே, அடுத்து ரெட்டுக்கு வந்து சம்யுக்தா கொடுத்தாங்க, இன்னொரு ரெட்டு வந்து அபிநயா கொடுத்தாங்க. இங்கே வந்து எனக்கு வேறு கருத்து இருக்குது. ஏன்னா அபிநயா அட்லீஸ்ட்டு ஏதோ பேசிச்சு கொஞ்சமாச்சு. இந்த மணிவண்ணன் அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் எதுவும் பேசலை, ஸோ அவருக்கு கொடுத்துருக்கலாம். தடீஸ்வரன், அரவிந்த், இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அபிநயாச்சு அட்லீஸ்ட் வந்து ஏதோ பேச ட்ரை பண்ணான். ஆனால் இந்த அழகுங்கிறப்ப தப்பாக பேசினாங்கிறதுக்காக சரி கொடுத்துட்டாங்க, ரைட்டு, அதை வந்து நம்ம சமாளிப்போம். ஜேசனுக்கு என்னதுக்காக க்ரீன் கொடுத்தீங்க, ஏன் ஷாமா கொடுக்கல? ஷாமா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பேசினாங்க, அவ்வளோ ஜஸ்டிஃபைடாக பேசினாங்க, பட் ஏன் அவங்களுக்கு கொடுக்கல அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இதுதான் நம்ம சொல்கிறோம், ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. அப்புறம் இந்த ஓவியா, நம்ம சிஎம் விஜய் அவர்களை ஸ்கிரிப்ட் படித்து இப்போ நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி. எதுக்குங்க தேவையில்லாமல் அந்த வார்த்தையை விட்டுருக்கீங்க, கேவலமாக இருக்குது நிஜமாவே. அதெல்லாம் நீங்கள் தவிர்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான். அடுத்து இந்த பிக் பாஸ் உடைய ஸ்கேம் உடச்சிட்டார் பார்த்தீங்களா? நீங்கள் என்னடா ஸ்கிரிப்டட் நான் வந்து கரெக்டாக தான் பண்ணுறேன்னு பேசிகிட்டு இருக்கிறது. மக்கள்லாம் உஷாராயிட்டாங்கடா, இது வந்து நெரேட்டிவ் செட் பண்ணி தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக உடச்சிட்டார். பிக் பாஸில் காமன் மேன் உள்ளே போகிறவனும் செலக்ட் பண்ணியிருப்பாங்க, பிக் பாஸ் உள்ள டைட்டில் வின் பண்ணுறவனும் உள்ளே ஏற்கனவே செலக்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க கேம் ப்ளே பண்ணுவாங்க. ஒருத்தவங்களை கீழே இறக்கணும், ஒருத்தவங்களை மேலே தூக்கணும் அப்படிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த டீம் தான் முடிவு பண்ணணும். அதனால தான் நான் பிக் பாஸ் போல கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்லுங்க. ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் கிரிஷ் ஐஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க சரிங்களா? அவர் வந்து உண்மையை உடச்சிருக்காரு. அடப்பாவிகளா, இதுக்கே நான் வெள்ளையஞ்சலே மலையிறீங்க. காமன் மேனா இப்போ பித்தலாட்டம் தான். பிக் பாஸ் நீங்கள் நினச்சவங்க தான் வின் பண்ணுறா. அப்போ என்ன மைத்துக்கு நாங்கள் உள்ளே வரணும் பிக் பாஸ் ஷோவுக்கு? நல்ல வேலை இப்போ நான் யோசிக்கிறேன். எஸ், அதனால தான் ஆண்டவன் நம்மளை உள்ள அனுப்பல அப்படின்ட்டு. உங்களுடைய கருத்துக்கள் என்னன்னு சொல்லுங்கள். மீண்டும் சூப்பரான அடுத்த சந்திப்போம். அது வரைக்கும்